எனும் வாழ்க்கை கல்வி சேவா சங்கம் கை யோகா இணைய வழியில் 15 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகிழ்ச்சியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்கும். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நிலவின் அருமை வெயிலில் தெரியும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை ஆற்றுவதற்கு நமக்கு அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் ராம்குமாரி அம்மா அவர்கள் அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறைந்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனை நிழலின் அருமை வெயிலில் தெரியும். வெயில் அப்படின்னா ரொம்ப வெப்பமா இருக்கும். ஹீட் அதிகமா இருந்தது அல்ல அதிகமாயிடுச்சு அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகும். அப்ப தண்ணி நிறைய தேவைப்படும். அதே நிழல்ல இந்த கஷ்டம்லாம் இருக்காது. ஏன்னா அங்க எந்த விசுவலைஸும் கிடையாது, காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது இல்லை. அப்ப வெயில்ல போனா நிம்மதி இருக்காது, ஆனா நிழல்ல நிம்மதி இருக்கு. அது போல மனித இனம் உயர்வதற்காகவும் உய்வதற்காகவும் வழிமுறைகளை வகுத்து தந்துள்ளது வேதாத்திரியம். நிழல் என்ன அருமை வெயிலில் தெரியும். அது ஆழமான வாழ்க்கை உண்மையை உணர்த்தும் தத்துவம். இப்ப வெயில்னு ஒண்ணு இருந்தாதான் நிழலோட அருமை தெரியும். அது மாதிரிதான் துன்பம் வந்தாதான் இன்பத்தின் மதிப்பு புரியும். இப்ப மனம் தேவையில்லாத செயலை செஞ்சு சிக்கல்ல இருந்து வெளி வரும்போது கிடைப்பதுதான் நிழல். அதுதான் பாரதியார் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. நல்லதொரு வீணை செய்தேன், அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. ரொம்ப ஒரு அழகான தரமான ஒரு வீணைய செஞ்சுட்டு அதனோட சிறப்பு தெரியாம அதை தூக்கி மண்ணுல தூக்கி போட்டுட்டா அது முறையாகுமா? என்ன ஒளி வீசும் நல்ல அறிவோடு படைத்து விட்டு இந்த உலகத்திற்கு பயன்படாம என்ன வீணடிக்கலாமா? இந்த உலகம் நலம் பெற்று வாழ நான் தொண்டு செய்யணும், அதுக்கு தேவையான பேராற்றலை எனக்கு தருவாயாக அப்படின்னு கேட்கிற. நல்ல மனம் செயல் எல்லாம் இருக்கு, அத குப்பையில போட்டுட்டா நமக்கும் சமுதாயத்துக்கும் தான் கேடு. அறிவு எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அறிவு அப்படிங்கிறது தீப்பொறி மாதிரி இருக்கணும். அறிவின் ஆக்கம் நிழல், அறிவின் அழிவு வெயில். நல்ல செயல மதிப்பு இருக்கும். இப்ப ஒருத்தவங்க நல்ல விஷயம் செய்யறாங்கன்னு வைங்களேன், மத்தவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா அங்க ஒரு மதிப்பு இருக்கும்.
இப்போ மகரிஷி சொல்லுவாங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு. அப்ப அந்த நல்ல செயல்ல அங்க மதிப்பு இருக்கும். இப்ப தீய செயல்னா அங்க மதிப்பு இருக்காது, பயம்தான் இருக்கும். இப்ப யாராவது ஒருத்தவங்க, நான் தான் இந்த ஏரியால பெரிய ஆளு, எல்லாம் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு மிரட்டினாங்கன்னா, அங்க அந்த ஆளுக்கு மதிப்பு இருக்காது. எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. இப்ப பயம்தான் வரும். இப்ப இங்க வெயில் என்பது தேவையில்லாத எண்ணங்கள், தகாத செயல்கள், அருங்குணங்களின் தன்மை. நிழல் என்பது எண்ணங்களையும் செயல்களையும் முறைப்படுத்தி அருகுண சீரமைப்பை அமைத்து நிம்மதியான வாழ்க்கைக்கும் சந்தோஷத்திற்கும் வழி வகுக்கிறது தான். அதுதான் முன்னோர்கள், ஆன்மீக பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வழி வகுக்கிறது வேதாத்திரியம். மகரிஷி நமக்கு எல்லா தத்துவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்ப உடற்பயிற்சி, உளப்பயிற்சி, தவம், அகத்தாய்வுன்னு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தத்துவ விளக்கங்களும் அவர் கொடுத்திருக்காரு. இப்ப அதனுடைய அருமை தெரிஞ்சு நம்ம அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இப்ப ஒரு கதை பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் இருந்தாராம். அவர் தினமும் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிணத்துல தண்ணி எடுத்து அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அத அந்த கிணற அவர் சரியா அதை மெயின்டைன் பண்றது இல்ல. சரி, என்ன இந்த கிணறு நம்ம வீட்டு பக்கத்துலயே தானே இருக்கு, நமக்கு தேவையானப்போ இப்ப நம்ம போய் தண்ணி எடுத்துக்க போறோம், அதை எதுக்கு செலவு பண்ணி அதை இன்னும் மெயின்டைன் பண்ணி தூர்வாரி அதெல்லாம் எதுக்கு செஞ்சுட்டு, தண்ணியும் நிறைய இருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அதை அவர் மெயின்டைன் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் கடுமையான வறட்சி வந்துருச்சு. இப்ப கிணத்துல தண்ணி வத்திருச்சு. பல கிலோமீட்டர் தொலைவுல போய் தான் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, பக்கத்துல வீட்டு பக்கத்துலயே இருக்கிற கிணறு, நம்மளே அத நல்லா வச்சிருந்திருக்கலாம், எவ்வளவு தொலைவு போய் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டாரு. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு அப்புறமாவது போய் அந்த கிணற சரி பண்ணுவோம் அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த கிணற சரி பண்ணிட்டு தண்ணியும் சிக்கனமா செலவு பண்ணணும் அப்படின்னு தண்ணியும் சிக்கனமா செலவு பண்ணிட்டு மரங்களையும் நான் நிறைய வளர்க்கலாம். இப்ப இந்த இயற்கையும் பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்னு அவருக்கு தோணுச்சான். சரின்னு அதுக்கு உண்டான செயல்லாம் செஞ்சார். அது மாதிரிதான் நமக்கும் எதுவுமே நம்ம பக்கத்துல நம்ம கூட நம்ம கிட்ட இருக்கிறத எதனுடைய அருமையுமே நமக்கு தெரியறது இல்ல. பெற்றோரா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஆரோக்கியம், இயற்கை வளம், கல்வி, நேரம், ஆன்மீகம், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது அதை உணர்றதே இல்லை. அதெல்லாம் இல்லாத போதுதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா அதை உணர்ந்து மதிக்கிறோம். இப்ப ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது வாழ்க்கையில பல பிரச்சனைகள், இப்போ உடல் நலம் கெடுது. அப்ப அங்க என்ன செய்யணும், இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு அந்த நோய் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆரோக்கியத்தின் உண்மையான அருமை தெரியுது. அதே மாதிரிதான் இயற்கை வளம், நம்ம கிட்டதான் அந்த பொறுப்பு இருக்கு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னா அத சரியா நம்ம பாதுகாக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் நேரம், நம்ம எல்லாத்துக்குமே என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா எனக்கு டைமே இல்லை, ஏதாவது பயிற்சியா இருக்கட்டும்,
இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யணும், எதுக்குமே என்ன சொல்லிடுறோம், எனக்கு வந்து டைமே இல்லை. அந்த நேரத்துடைய அருமை நமக்கு தெரியல. சரி, இந்தந்த நேரத்துல நம்ம இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சிடலாம், அப்ப செஞ்சுட்டா நமக்கு இவ்வளவு நேரம் மிச்சம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரிதான் ஆன்மீகம். ஆன்மீகமும் எப்படின்னா, வாழ்க்கையில துன்பம், குழப்பம் இதெல்லாம் வரும்போதுதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இறை நம்பிக்கை, இப்ப தியானம், யோகம், இப்ப அதனுடைய பயிற்சியோட பயன்லாம் வந்து நமக்கு தெளிவா தெரியும். So, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு வந்து தெரியதான் செய்யுது. இருந்தாலும் அதை வந்து எப்படி நம்ம வந்து தக்க வச்சுக்கிறது, நம்ம கிட்ட அதை எப்படி பயன்படுத்துறது, ஸோ அதுதான் வந்து நமக்கு தெரியல. இப்ப இந்த எந்த விஷயமா இருந்தாலும் அது இருக்கும் போதே அதை உணர்ந்து மதித்து நன்றியுடன் நம்ம வந்து, ஏன்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மகரிஷி வந்து நன்றி உணர்வே வந்து நிறைய இதை சொல்லியிருக்காங்க. So, அப்ப நன்றி உணர்வோட நம்ம வந்து வாழணும். ஏன்னா இயற்கை தரும் ஒவ்வொரு வளமும் அந்த இறைவனின் அருட்கொடை. So, அது இருக்கும் போதே அதன் மதிப்பை நாம உணரணும். நிழல் அப்படிங்கிறது வாழ்க்கையின் வரம், வெயில் வாழ்க்கையின் பாடம். இப்ப வெயில் தான் நிழலின் மதிப்பை உணர்த்துது. இப்ப சீர்தூக்கி சிந்தனை இல்லாத நிலை வெயில், சீர்தூக்கி சீர்திருத்தும் நிலை நிழல். எப்படி சீர்தூக்கி சீர்திருத்தும் நிலை அப்படின்னா, ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து செஞ்சது தப்பு, தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு, சரி நம்ம வந்து செஞ்சது தப்பு, அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த தண்டனை இவ்வளவு காலத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கப்புறமாவது நம்ம வந்து திருந்தி உழைச்சு சம்பாதிச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது நிழல். மனசுல எப்பவுமே வந்து இந்த துன்பத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அது ரொம்ப மனசுக்கு, உடல் நலத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் வெயில். அதே மனசுல நல்ல எண்ணம், நல்ல செயல், மகிழ்ச்சியா இருந்தா அது நிழல். ஒரு குறள் பார்க்கலாம். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சுவையான கனி இருக்கும்போது அதை விட்டுட்டு பிஞ்சான காயை வந்து பறிச்சு சாப்பிடுறதுக்கு சமமா இருக்கும். ஏன்னா கனி இருக்கும்போது எதுக்கு காய் சாப்பிடணும்? இப்ப நிழலின் அருமை தெரியணும் அப்படின்னா, இந்த வெயில் ஒண்ணு இருந்தா இந்த நிழலினுடைய அருமை தெரியும். இப்ப வாழ்க்கையில சோதனைகள், துன்பங்கள் இதெல்லாம் வந்து வெயில். அந்த சோதனைகளை போக்கி நம்ம நன்மை தருவது நிழல். இப்போ மனித குலம் வெயில்ல காஞ்சு சிக்குண்டு அதுல இருந்து வெளியில வரத்துக்கு நிழல் இருக்கிற மாதிரி கர்மாவினால் பாதிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வெளிவருவதற்கு ஆன்மீகம் முக்கியம். வெயில் தேவைதான், ஆனா அது அதிகம் கூடாது. அதே மாதிரிதான் நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்யறோம், இல்ல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு துன்பம் செய்யறோம், நமக்கு முன்னாடி முன்னோர்கள் செய்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத செயல்லாம் செஞ்சு நான் வந்து கர்மாவை வாங்குவேன் அப்படின்னா அது அதிகமான வெயில். அப்ப அதிகமான வெயில் என்ன பண்ணும்? ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரிதான் இந்த அதிகமா நம்ம செய்யற செயல்கள், தேவையில்லாத செயல்கள்லாம் அதிக அளவு மன பாதிப்பு, சிக்கல் இதெல்லாம் தரும். இப்ப அதுல இருந்து நாம விடுபட
வெயில் நிழல் போல் ஆன்மீகத்தில் வர நன்மைகள் உண்டாகும். ஸோ அதுதான் வந்து நிழல். ஸோ அதுக்குதான் வந்து மகரிஷி நிறைய உம், தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமுமே வந்து மகரிஷி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா அவர் சொன்னதை எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியுமாக இருக்கும். ஒரு குருகுலம் இருந்துதான். அங்க குரு இருக்காரு. நிறைய மாணவர்கள்லாம் வந்து அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு நாள் வந்து ஒரு மாணவன் வந்து நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாராம். ஒரு வேலையா இருக்கு, நான் போயிட்டு வரணும் அப்படின்னு. அப்ப குரு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு கொடை எடுத்து கொடுக்குறாரு. இப்ப வந்து காலை நேரமா இருக்கு, அதனால நீ வந்து இப்ப வந்து உனக்கு வெயில் அவ்வளவா தெரியாது. அதே நீ திரும்பி வரும்போது வெயில் அதிகமா இருக்கும், அதனால இந்த கொடையை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த மாணவன் சொன்னானா, எனக்கு எதுக்கு கொடை? நானும் இளைஞன், எனக்கு வந்து வெயில் தாங்க முடியாதா? அதனால எனக்கு கொடையே தேவையில்லை. நான் பாட்டுக்கு கடகடன்னு போனேன்னா போயிட்டு வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டு வந்துட போறேன். எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். சரி, ரொம்ப நேரம் ரொம்ப தொலைவு போக வேண்டியது இருந்ததுனால போகும்போது ஒன்றும் தெரியல, வரும்போது ரொம்ப வெயில் அதிகமாயிட்டதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில்ல நடந்து வர வர்றதுனால வெயில் தாங்கவே முடியல. அப்புறம் சரி ஏதாவது மரம் இருக்கா இல்லை என்ன என்ன சுத்தி சுத்தி பாக்குறப்ப ரொம்ப தொலைவுல ஒரு ஒரு பெரியவர் அங்க ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாராம். அவரு ஒரு கொடைய வச்சுட்டு அங்க உட்கார்ந்து இருந்தாராம். அப்ப இந்த இந்த மாணவன் அங்க போறாரு. போன உடனே வாப்பா, வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கே, நீ வரும்போது ஒரு கொடை ஏதாவது எடுத்து வந்திருக்க வேண்டியதானே, இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வர, இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு. சரின்னு உட்கார்ந்த உடனே தான் அவர் பக்கத்துல கொடைய பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சான். நம்ம கிளம்பும் போதே குரு என்ன சொன்னாரு? கொடைய எடுத்துட்டு போ. அஹ் இந்த மாதிரி வெயில்ல போனீன்னா உனக்கு வந்து கஷ்டமா இருக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்னதை நம்ம கேட்டோமா? கேட்கல. இப்ப யார் கஷ்டப்படுறா? நம்ம தான் கஷ்டப்படுறோம். அப்படின்னு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்துட்டு அந்த மர நிழல்ல உட்கார்ந்த உடனே கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்துதான். சரின்னு இனிமேல் வந்து குரு சொல்றத கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஆஹ் அந்த பெரியவர்கிட்ட சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி இந்த குருகுலத்துக்கு அந்த மாணவன் வந்துட்டாங்க. இப்ப வந்து குரு கிட்ட, நீங்க கொடுத்த உடையினுடைய மதிப்பை நான் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க நான் வந்து கஷ்டப்படுவேன்னு என்ன நினைச்சீங்க? இந்த கொடையை கொடுத்தீங்க. ஆனா நான் வந்து அதனுடைய மதிப்பே என்னன்னு தெரியல. எவ்வளோ ஒரு இதுவா எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் பாட்டு போயிட்டேன். இப்ப வெயில்ல தான் இந்த நிழலுடைய அருமை புரிஞ்சுது. இப்ப அனுபவம் தான் இந்த அறிவுரையும் மதிப்பையும் உணர்த்துது. நம்ம இனிமேல் வந்து பெரியவங்க சொல்றத நான் வந்து கேட்டு மதிப்பேன் அப்படின்னு ரொம்ப பணிவா குரு கிட்ட வந்து சொன்னாங்க. அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கிற நன்மைகளை அதெல்லாம் வந்து இழப்பதற்கு முன்பே நாம வந்து அதுல இருந்து என்ன, எப்படி வந்து அதை பாதுகாக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அஹ், விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மகரிஷி வந்து எல்லாமே உடற்பயிற்சியில இருந்து தவத்துல இருந்து எல்லாம் சொல்லியிருக்காரு.
ஆனா நம்மளும் வந்து அந்த பயிற்சி எல்லாம் பண்றோம். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எல்லாமே செய்யணும். உடல் நலம் அப்பதான் நல்லா இருக்கும். மனநலம் அப்பதான் நல்லா இருக்கும்னு எல்லாமே செய்றோம். இருந்தாலும் அத வந்து தொடர்ந்து செய்யணும். ஏன்னா அப்பப்ப இல்ல நடுவுல முடியல, என்னால பயிற்சி பண்ண முடியல அப்படின்றத விட, தினமுமே நம்ம வந்து பயிற்சி பண்ணி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இப்ப தவமா இருக்கட்டும், தற்சோதனையா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யறப்பதான் அதனுடைய முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் தற்சோதனை நிழலை உணர செய்யும் கண்ணாடி. அப்ப நம்ம தினம் செய்யற விஷயங்களே வந்து நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம், என்ன அப்படின்னு நமக்குள்ளேயே வந்து அகத்தாய்வு பண்ணாதான், அது திரும்ப நம்ம வந்து இதே விஷயம் செய்யறதா, செய்யக்கூடாதா, இல்ல என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரியும். அதுக்குதான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. சிந்தையை அடக்கியே, சிந்தனை வந்து எண்ணம் தானே எல்லாமே. இப்ப அந்த எண்ணம் தான் சொல்லாகுது, செயலாகுது. அப்ப அந்த எண்ணம் தான் சொல் செயலா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்ப சிந்தையை அடக்கினால் அடங்காது, ஒடுங்கினால் அடங்கும். இப்ப இதுதான் நிழலும் வெயிலும். அப்ப நம்மளுடைய எண்ணம் தான் எல்லாம். எண்ணத்தை எப்படி நல்ல எண்ணமா வச்சிருக்கிறது, எப்படி அத நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும். ஏன்னா எண்ணம் தானே வாழ்க்கை. அப்ப எண்ணத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம வந்து தினம் தினம் வந்து ஏதாவது தீய எண்ணங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு நம்ம வந்து சிந்திச்சு செயல்படணும். இப்ப மாற்றம் மட்டுமே நிஜம். மாறிக்கொண்டு இருப்பது வினை ஊக்கி, செயல் விளைவு. மாறாதது இயற்கை என்ற இறைவனும் மாற்றமும் என்றும் மாறாதது. இப்ப மாற்றம் ஒண்ணுதான் மாறாது, மத்த எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது தான். அதனால வெயில் வந்து தேவைதான். ஆனா அது அதிகமாகும் போதுதான் பிரச்சனை. இப்ப அது இல்லவே இல்லை அப்படின்னாலும் நமக்கு நிழலோட அருமை தெரியாது. அதனால எப்பவும் நம்மளுடைய சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களா இருந்தாலும் அதை வந்து நாம மதிச்சு அது இருக்கும் போதே அதை எப்படி வந்து நம்ம வந்து உம், பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். அப்ப மாற்றம்ங்கிறது எல்லாத்துலயும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இது ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு துன்பம் இருக்கும், அது அடுத்து மாறதான் செய்யும். அப்ப அந்த மாதிரி ஒண்ணோட ஒண்ணு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த மாறாதது என்ன? அந்த மாற்றம் தான். அதுதான் மாறாது. அதை தவிர மத்ததெல்லாம் மாறத்தானே போகுது அப்படின்ற விஷயம் வந்து முதல்ல நமக்கு புரியும். அதை புரிஞ்சாதான் நம்ம வந்து இவ்வளோ கருத்துக்கள் சொல்றோம். அப்ப இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து சிந்திச்சு செயல்பட்டா கண்டிப்பா வந்து வாழ்க்கையில அமைதியும் வெற்றியும் கிடைக்கும் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நிழலின் அருமை